கடந்த 2020ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் வழக்கம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரன் ஜாமீன் மனு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 5 வருடமாக தொடரும் காவல். நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு. என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம். நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சாத்தான்குளத்துல பார்த்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டு ஏற்பட்ட தந்தை மகன் ஜெயராஜ் மற்றும் பெனிக் சீரிழப்பு தொடர்பாக கொடூர சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொரோனா ஊரடங்கின் போது வணிகம் செய்ததாக இருவரையும் விசாரணை பெயரில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அதிகாரிகள் அவரை தாக்கியதில் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. தற்போது மதுரை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஏற்கனவே பலமுறை ஜாமீன் மனு கோரி தாக்கல் செய்திருந்த அனைத்து மனுவையும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காங்க. அண்மையில் பார்த்தீங்கன்னா, தனது உடல்நிலை மற்றும் வயதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கார். இந்த மனு கடந்த வாரம் முழுமையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. தீர்ப்பு வழங்குவதற்காகவும் ஒத்திவைக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இன்று ஜூன் 23 உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி வடமலை காவல் ஆய்வாளர் ஸ்ரீதரின் ஜாமீன் மனுவை மறுத்து தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. இத்தகைய கொடூரமான சம்பவத்தில் பிரதான பங்கு வகித்தவருக்கு தற்போது ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதி கூறியிருக்காங்க. இதனால் கடந்த 5 வருடங்களாக சிறையில் உள்ள அவர் தொடர்ந்து காவலில் இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. குறிப்பாக ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோரின் நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்ட நிலையில இந்த தீர்ப்பும் வெளியாகி இருக்கு. இந்த வழக்கு குறித்த விசாரணை நீடித்தும் பாதிக்கப்பட்ட குடும்பம் நீதி கோரியும் போராடி வரும் நிலையில இந்த தீர்ப்பு மக்களின் நீதியின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு. நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம தமிழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு. இப்ப பார்த்தீங்கன்னா 2025 நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 4 வருடங்களை கடந்து 5வது வருடம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வழக்கின் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னுமே வெளியாகாம இருக்கு. குற்றம் செய்யறவங்களுக்கு அப்புறம் எப்படி பயம்ன்றது வரும்? ஒரு குற்றத்துக்கான தீர்ப்பு உடனடியாக வழங்கப்பட்டால் மட்டுமே தான் குற்றவாளிக்கு பயம் இருக்கும். தகுந்த தண்டனையும் உடனடியாக கிடைக்கும். பணம் உள்ளவர்கள் மற்றும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, அவர்களோட செல்வாக்குகளை அனைத்தையும் பயன்படுத்தி சட்டத்தின் இருக்கும் சில ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க தப்பிக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்காமலும் இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.